13/6/2026 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 3. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஒரே ஓவரில் 6 சிக்சர்கள் அடித்த சாதனை நிகழ்த்திய நாடு நேபாளம். வினேஷ் போகத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? மல்யுத்தம். 71வது ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் லீக் கால்பந்து தொடரில் வெற்றி பெற்ற அணி PSG அணி. தமிழ்நாட்டு சட்டசபையின் முதல் பெண் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் ஆர் சாந்தி. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் முதன்முறையாக இடம்பெற்றுள்ள நாடு கிர்கிஸ்தான். இந்திய பெண்கள் ஹாக்கி அணியின் கேப்டன் யார்? சலிமா டெட்டே. கேரள சட்டசபையில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் ஷானிமோல் உஸ்மான். தமிழக சிறைத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் சந்தீப் ராய் ரத்தோர். கர்நாடக முதல்வரின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் நசீர் அகமது. இந்தியாவில் வங்கிக் கடன் பெறுவதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. கிரேட் நிக்கோபார் தீவு மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2021. 14வது நார்வே சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் பிரக்யானந்தா. ஆஸ்திரேலியாவில் எத்தனை வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது? 16 வயது. பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்கு இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்த நாடுகள் இந்தோனேஷியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? மே 31. When Audit Matters CAG Interventions That Made a Difference என்ற புத்தகத்தின் ஆசிரியர் கே. ஆறுமுகம். இந்தியாவின் தற்போதைய தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி சதவீதம் 4.9%. நௌசேனா சௌரியா வாடிகா திறந்தவெளி கடற்படை அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஜார்க்கண்ட். உலகின் மிகப்பெரிய பங்குச்சந்தை பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? 7வது இடம். இந்தியாவின் 100வது ராம்சார் தலம் எது? ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம். மனோன்மணியம் சுந்தரனாரால் தமிழ்த்தாய் வாழ்த்து எந்த ஆண்டு எழுதப்பட்டது? 1891.